அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய காலை நேர தலைப்புச் செய்திகள். ரஷ்யா உக்ரைன் போரில் கிரிமியா பாலத்தின் மீது தாக்குதல் மேற்கொண்ட 8 பேர் தீவிரவாத குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றம் அவர்களுக்கு தீர்ப்பளித்துள்ளது. குறித்த 8 பேரும் குற்றவாளிகளாக கருதப்பட்டு அவர்களுக்கு ஆயுள் தண்டனை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு உக்ரைனின் SBU என அழைக்கப்படும் பாதுகாப்பு சேவை இந்த தாக்குதலை முன்னெடுத்தது. அப்போது இந்த குற்றச்சாட்டின் கீழ் ரஷ்யா, உக்ரைனிய மற்றும் ஆர்மேனிய குடிமக்கள் உட்பட 8 பேர் தீவிரவாத குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தனர். அத்துடன் மேலும் 5 பேர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகள் வேகமெடுத்து வரும் நிலையில் இது தொடர்பாக விவாதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அடுத்த வாரம் தங்கள் நாட்டுக்கு வரவிருப்பதாக ரஷ்ய அதிகாரிகள் புதன்கிழமை தெரிவித்தனர். சீனாவின் ஆட்சிக்கு உட்பட்ட ஹாங்காங்கில் தாய்போ மாவட்டத்தில் வாங் புக் கோட் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. 8 தொகுதிகள் கொண்ட இந்த குடியிருப்பில் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் உள்ளன. இவற்றில் 2000 வீடுகள் உள்ளன. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக கட்டிடங்களை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வந்தது. இதற்காக தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது நேற்று மதியம் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் திடீரென தீப்பிடித்தது. தீ அடுத்தடுத்த அடுக்குமாடி கட்டிடங்களுக்கும் பரவியது. இதில் 5 உயர்ந்த கட்டிடங்கள் முழுவதும் தீ பரவியது. எனவே தாய்போ நகர சாலை உடனடியாக மூடப்பட்டு வாகனங்கள் வேறு வழியாக திருப்பி விடப்பட்டன. இதனை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். குடியிருப்பில் வசித்து வந்த ஏறக்குறைய 700 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த தீ விபத்தில் சிக்கி இதுவரை 65 பேர் பலியாகியுள்ளனர். 300 பேரை காணவில்லை. சீனாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள குன்மிங் நகரத்தில் நேற்று அதிகாலை ரயில் தண்டவாளத்தில் பணியாளர்கள் சிலர் தண்டவாள பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழித்தடத்தில் வந்த சோதனை ரயில் ஒன்று பராமரிப்பு பணியாளர்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். யுன்னான் மாகாணத்தின் தலைநகரான குன்மிங்கில் உள்ள லூ யோயாங் சென் ரயில் நிலையம் அருகே இந்த விபத்து நிகழ்ந்ததாக சீன ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியா பிசாவு குடியரசில் அதிபராக உமரோ சிசோகோ எம்பெலோ செயல்பட்டு வந்தார். அங்கு கடந்த 23ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடந்தது. இதில் ஆளும் கட்சி சார்பில் உமரோ சிசோகோவும் எதிர்க்கட்சி வேட்பாளராக பெர்னாண்டோ டியாஸும் போட்டியிட்டனர். தேர்தல் தேர்வு அறிவிக்கப்பட இருந்த நிலையில் எதிர்க்கட்சி வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. இதையடுத்து அந்நாட்டில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டது. இந்த நிலையில் கினியா பிசாவுவில் இராணுவம் திடீரென்று புரட்சியில் ஈடுபட்டது. அதிபர் மாளிகை மற்றும் தேர்தல் ஆணைய அலுவலகத்துக்குள் ஆயுதங்களுடன் புகுந்த இராணுவத்தினர் அவற்றை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் அங்கு துப்பாக்கிச்சூடு நடந்ததாக தகவல் வெளியானது. நாட்டை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு இராணுவம் அறிவித்தது. நாடு முழுவதும் முழு ஊரடங்கும் அமல்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு அருகே ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 காவலர்கள் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு அருகே உள்ள பேராகட் வெஸ்ட் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலரை தாக்கிய ஒருவர் அவரின் துப்பாக்கியை பிடுங்கி மார்பு மற்றும் தலையில் சுட்டுள்ளார். இதனை தடுக்க முயற்சித்த மற்றொரு காவலரையும் அவர் சுட்டுள்ளார். இதையடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை மற்றொரு காவலர் சுட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த 2 காவலர்கள் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹமாஸ் சிரியாவில் இராணுவ இருப்பை நிறுவ முயல்வதாகவும் லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செய்வதாகவும் இஸ்ரேலின் பொது ஒளிபரப்பாளரான KN நியூஸ் புதன்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. சிரியாவில் இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஏற்ற தளமாக ஹமாஸ் பார்க்கிறது.
மேலும் டமாஸ்கஸ் அரசாங்க உறுப்பினர்கள் அவசியம் ஜனாதிபதி அகமது அல்சரா இல்லாவிட்டாலும் நாட்டில் இராணுவ பிரசன்னத்தை உருவாக்க அவர்களை அனுமதித்து வருவதாக ஒளிபரப்பாளர் மேலும் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் கமாஸ் குழு ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படைக்கு தெற்கு லெபனானில் தனது நிலையை வலுப்படுத்த உதவுகிறது, மேலும் அதை கணிசமாக வலுப்படுத்துகிறது. ஹிஸ்புல்லா அதன் இருப்பை விரிவுபடுத்துவதற்கும் அதன் ராக்கெட் விநியோகத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் உதவ கமாஸ் ஏற்பாட்டாளர்களின் நிறுவனங்களை நியமிப்பது உட்பட பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் சிரியாவில் வளர்ந்து வரும் இராணுவ பிரசன்னத்தை உருவாக்க தொடங்கியுள்ளது. சீனாவின் அச்சுறுத்தல்கள் தீவிரமடைந்து வருவதால் 2027ஆம் ஆண்டுக்குள் தாய்வான் உயர்மட்ட போருக்கு தயார் நிலையை அடையும் என்று அந்நாட்டு ஜனாதிபதி லாய் சிங்டே அறிவித்துள்ளார். மேலும் தைவானை கைப்பற்ற சீன இராணுவம் தயாராகி வருவதாக கூறிய லாய் சிங்டே இராணுவத்தை பலப்படுத்த 40 பில்லியன் சிறப்பு நிதி ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். லெபனானுடனான போர் நிறுத்தத்திற்கு பிறகு 370க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா போராளிகளை கொன்றதாக IDF தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா பயன்படுத்திய பல தளங்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் வியாழக்கிழமை தாக்கி அளித்ததாக இராணுவம் தெரிவித்துள்ளது. உளவுத்துறையின் வழிகாட்டுதலின் பேரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா ஏவுகணை ஏவுதளங்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் IDF துருப்புக்களுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களை திட்டமிடவும் நடத்தவும் பயன்படுத்தப்பட்ட இராணுவ நிலைகளை குறிவைத்ததாக இராணுவம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் புயல் சின்னம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல், இலங்கை பகுதிகளில் நிலவிய புயல் சின்னம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கரீபியன் கடற்பகுதியில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ நாட்டின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஏகாதிபத்திய அச்சுறுத்தல் அல்லது ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாப்பதாக உறுதியளித்துள்ளார். சைமன் பொலிவரை நினைவுகூரும் விழாவில் உரையாற்றிய அவர், சர்வதேச தீவிர வலதுசாரிகளின் புதிய ஏகாதிபத்திய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 40 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள தேசிய பூங்காவில் கிலாவியா எரிமலை வெடித்து சிதறியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அத்தோடு எரிமலை வெடிப்பை தொடர்ந்து அதிலிருந்து நெருப்பு குழம்பு வெளியேறி வருவதுடன் இந்த நெருப்பு குழம்பானது சுமார் 400 அடி உயரம் வரை மேல் நோக்கி எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தொடர்ந்து இந்த எரிமலையின் செயற்பாடுகளை தீவிரமாக கண்காணித்து வருகின்றது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.